அனைவருக்கும் அன்பான அழகான பிரம்ம முகூர்த்த காலை வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7வது நாள் பதிவு தாங்க இது. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அதை பற்றின வீடியோ தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. இன்றைக்கும் நம்ம அதிகாலை 4 மணிக்கே எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க. எப்போவுமே வியாழக்கிழமை தான் நம்ம வீடு துடைப்போம். நம்ம முந்தின வீடியோலேயே சொல்லியிருக்கிறோம், செவ்வாய் வெள்ளி வீடு துடைக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால நம்ம செவ்வாய் வெள்ளியை தவிர்த்துட்டு நம்ம வாரத்தில் 2 நாட்கள் வீடு துடைக்கிறாங்க. ஒன்று திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை விளக்கு வைக்கிறதுக்கு வேண்டி திங்கட்கிழமையே வீடு க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை விளக்கு போடுறதுக்கு வேண்டி நம்ம வியாழக்கிழமையே வீடு க்ளீன் பண்ணிடுறது நல்லதுதாங்க. அந்த காலத்தில் ஏன் செவ்வாய் வெள்ளி நம்ம வீடு துடைக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா, நம்ம அந்த நேரத்தில் இப்போ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம விளக்கு போடுறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு, கோவில்களுக்கு போகிறதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான நாள் இல்லைங்களா? அந்த நாள் அன்னைக்கு நம்ம காலையிலேயே எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சரியான சமயத்தில் சாமி கும்பிடவோ வழிபாடு பண்ணவோ கோயில் குளத்துக்கு போகிறதுனாலோ ஒரு பூஜை பண்ணுறதுனால அதுக்கான டைமிங் நம்மளுக்கு பத்தாது. நம்ம வீட்டு வேலைகளை க்ளீன் பண்ணுறதில்ல, விளக்கு கழுகிறதுலன்ட்டு நம்மளோட வேலைக்கு போகிற டைமிங் எல்லாம் அதில் போகிறதுனால நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சாமி கும்பிட முடியாது. அதனால் ஃப்ரீயாக நம்ம ஜனங்க காலையில் எழுந்து வீடெல்லாம் முந்தின நாளே சுத்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த சாமி கும்பிட்றது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாமிக்கு வேணுங்கிற நெய்வேத்தியம், சாமிக்கு வேணுங்கிற பூக்கள் வைக்கிறது, சாமிக்கு வேணுங்கிற பூஜை பண்ணுறதுங்கையில் நம்மளுக்கு அன்னத்த டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக நல்லா நம்ம மன திருப்தியாக சாமி கும்பிடலாம். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, செவ்வாய் வெள்ளியை தவிர்த்துட்டு பாக்கி உள்ள நாட்கள் நீங்கள் வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த நாளை உபயோகிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க பெரியவங்க சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆழமான சிந்தனைகளும் கருத்துகளும் வச்சு தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் இது வசதியாக தான் இருக்குது. நம்ம முந்தின நாளே வீடு க்ளீன் பண்ணையில் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்குது. வெள்ளிக்கிழமை விளக்கு போடுறதுக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளித்து நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி நெய்வேத்தியம் வச்சு பூக்கள் வச்சு கோலமெல்லாம் போட்டு நம்ம விளக்கு வைக்கல அவ்வளோ மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கு. நானும் அதனால் இந்த மெத்தடை தாங்க ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுனால நான் வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு எழுந்திருக்கும் போதே நான் இப்போ வீடு க்ளீன் பண்ண நிற்கிறேங்க. இல்லை சாதாரணமாக நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு எதுவும் போடுறதில்லை அப்படின்னு இருந்தால் நான் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரங்களெல்லாம் கழுகி வைக்கிறதெல்லாம் நான் 10 மணி 11 மணிக்கு மேலே தாங்க பண்ணுவேன். இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுனால சரி அது காலையிலேயே இந்த க்ளீனிங் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் கிச்சன்லேருந்து எல்லா அடுப்படி, எல்லா அடுப்பு, மேடை அடுப்பு எல்லாம் கம்ப்ளீட்டு கிச்சன் தொடச்சி, பூஜா ரூம் தொடச்சி, ஹாலு தொடச்சி, வெளியில் போர்ட்டிக்கோ சிட்டோட்டு எல்லா பக்கம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டாச்சுங்க. தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க வந்துடலாம். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு வேர்வை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மன நிறைவாக இருக்கும். எனக்கு அப்படி பண்ணுறதுக்கு தாங்க பிடிச்சிருக்கு. அதனால் நான் எல்லா பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளித்து இப்போ பவுடர் அடித்து பொட்டு வச்சு தலைவாரிட்டு தான் நம்ம விளக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும் பெரியவங்க சொல்கிறாங்க. நம்ம தலையில் துண்டு கட்டிட்டு விளக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால் நம்ம தலை வாரி பொட்டு வச்சு பூ இருந்தால் பூ வச்சதுக்கப்புறம் விளக்கு போடுங்க. ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும். நம்ம நல்லபடியாக 5:45 ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. இவ்வளோ வேலை துடைக்கிற வேலையெல்லாம் இருக்காங்காட்டி 5:45 ஆயிடுச்சு டைமிங்கு. அதனால் 5:45க்கு நல்லபடியாக நிலைவாசலில் ஃபஸ்ட்டு நம்ம 2 தீபம் ஏற்றியாச்சு. நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு துணை விளக்கு எடுத்து கொண்டு நம்ம லக்ஷ்மி தாயார் முன்னாடி எப்போவுமே ஒரு உப்பு போட்டு நான் அது மேலே துணை தீபம் வைப்பேன். அந்த துணை தீபத்தில் வெளியிலிருந்து சுடர் எடுத்து கொண்டு உப்பு தீபத்தை அன்னை முன்னாடி வச்சாச்சுங்க. அந்த உப்பு தீபத்தில் இருக்கிற சுடர் எடுத்து தான் நான் பஞ்ச தீபமும், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுற 5 அகல் தீபமும் நான் அதிலிருந்து தாங்க சுடர் எடுத்து பற்ற வச்சேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஷெல்ஃபுகளுக்கெல்லாம் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, அடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு காமாட்சி விளக்கு,
அப்புறம் முருகருக்கு ஒரு விளக்கு, அப்புறம் வந்து கீழே வந்து விநாயகர் எல்லா சாமிகளும் இருக்காங்க. அங்கே ஒரு நெய் தீபம், வெள்ளியில் நெய் தீபம் போடுவணுங்க. அங்கே நெய் தீபத்துக்கு ஒரு விளக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு வந்து அவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டே, இந்த மாதிரி ஏகாதசி அப்படி கிருஷ்ணனுக்கான அஷ்டமி நவமியோ ஏகாதசியோ கிருஷ்ணனுக்கான ஸ்பெஷல் டே வரையில் அவருக்கு அங்கே விளக்கு போட்டு நெய்வேத்தியம் வைப்பாங்க. இப்போ பொதுவாக இவ்வளோ விளக்கு தாங்க வைப்பேன். எல்லா பக்கமும் நம்மளால் ஒரு விளக்காக போட்டுட்ருக்க முடியாது. நான் ஒரு மினிமம் ஒரு 5 விளக்கு வைப்பேங்க. மேலே ஷெல்ஃபில் ஒரு 3 விளக்கும், கீழே ஷெல்ஃபில் ஒரு விளக்கும், கிச்சனில் அன்னபூர்ணி தாயார்கிட்ட ஒரு விளக்கும், டோட்டல் 5 விளக்கு நான் டெய்லி வைப்பேங்க. நிலைவாசல் கதவுக்கு முன்னாடி வைக்கிற 2 விளக்கும், இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு போடுற பஞ்ச தீபம் 5 விளக்கும் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா நான் வச்சிட்ருக்கிற தீபங்க 7 தீபம். இல்லைன்னா நான் ரெகுலராக வைக்கிறது 5 தீபம் தான் போதுங்க. நம்மளுக்கு 5 தீபம் வச்சு சாமி கும்பிட்டாலே அதிகம். இன்னும் பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு தீபம் துணை தீபம் 1 2 தீபம் போட்டு தான் அந்த காலத்துலலாம் கும்பிட்டுருக்குறாங்க. நம்ம மனசிருத்தி ஒரு தீபம் 2 தீபம் வச்சு கும்பிட்டாலே கடவுள் நம்மளுக்கு கூட வந்து இருப்பார். நம்மளோட ஒரு ஆசைக்கு வேண்டி நம்மளுக்கு பிடிச்ச குலதெய்வத்துக்கு ஒன்று, நம்மளுக்கு பிடிச்ச கடவுளுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுட்ருக்குறோம். செய்ய முடிகிறவங்க செய்யுங்க. இப்போ எவ்வளோ தீபம் போட்டாலும் தப்பு கிடையாது. அதனால என்னால் இவ்வளோ தெய்வம் போட முடியலையே, அதனால எனக்கு கடவுளோட அருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுலேயும் சந்தேகமெல்லாம் பட வேண்டாம். நம்ம ஒரு தீபம் போட்டு கடவுள்கிட்ட வேண்டுனாலும் கடவுள் வந்து நம்ம மனசுருகி கடவுளை நம்ம உண்மையாக இருந்து உண்மையாக வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு துணை நிற்பாருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு 10 தீபம் போட்டு கடவுளை வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டாக சாமி கும்பிட முடியறதுக்கு வசதி வாய்ப்பு உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அப்படியும் கும்பிடுங்க. அவங்களுக்கும் கடவுள் கூட துணை இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பாத்திரத்தில் நான் டெய்லி தண்ணி மாற்றுவேங்க. அந்த வீடியோ எப்பவுமே காட்டுறதில்ல. சரி இன்றைக்கி பஞ்ச பாத்திரத்தில் நம்ம எப்படி தண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிற வீடியோவும் காட்டிடலான்ட்டு பஞ்ச பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கம் விளக்கு போட்டாச்சு, அப்புறம் தீப தூபம் எல்லா பக்கம் காட்டிட்டேன். இப்போ பஞ்ச பாத்திரத்தில் நம்ம வந்து பைப்பில் டைரெக்டாக பைப் தண்ணி வருங்களா, அங்கே போய் பஞ்ச பாத்திரத்தை கழுகிடுவேன். இதையும் அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் நான் நல்லா கழுகிடுவேங்க. பஞ்ச பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி கழுகுனதுக்கப்புறம் கொண்டு வந்து பைப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சிட்டு முந்தின நாள் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை வந்து தீர்த்தமாக நானும் ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி நான் குடிச்சிட்டு அதை கொண்டு வந்து நம்ம ஏதாவது செடிகளுக்கு ஊற்றி விட்டுறலாம். இன்றைக்கி நான் குடிக்கல. நம்ம எச்சில் பட்ட தண்ணியை துளசி செடிக்கோ வெத்தலை செடிக்கோ ஊற்றக்கூடாது. எச்சில் படாமல் நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த பஞ்ச பாத்திரத்தில் உங்களுக்கு புது தண்ணி கொண்டு வந்து நான் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு அங்கே சாமிக்கு முன்னாடி வச்சுட்டேங்க. இப்போ சாமிக்கு அடுத்து நம்ம நெய்வேத்தியம் வைக்க போகிறது வழக்கம் போல் அவிலும் கல்கண்டும் தாங்க. இப்போ அவிலும் கல்கண்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து சாமி முன்னாடி வச்சாச்சு. பஞ்சபாத்திரத்தில் நம்ம தீர்த்தம் வைக்கும்போது அதில் வந்து நமக்கு சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம் போடையில் அந்த தண்ணி வந்து உள்வாங்கிக்குங்களாமா. பொதுவாக செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், மண் பாத்திரம் இது வந்து அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனையோ வேண்டுதலோ நம்ம வைக்கும்போது அது அந்த தண்ணி அந்த பாத்திரம் வந்து உள்வாங்கிக்குங்களாமா. தண்ணி வந்து ஆவியாக வேப்பராகி மேலே போய் தான் நம்மளுக்கு மழை பெய்யுது. அது மாதிரி நம்ம வேண்டின பிரார்த்தனைகள் வந்து அந்த தண்ணி வந்து உள்வாங்கி அது வந்து வெப்பமாய் மாறி அந்த பிரபஞ்சத்துக்கு அது கொண்டு போகுங்களாமா. அந்த தண்ணி ஆவியாகி அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளோட வேண்டுதலை கொண்டு போகலாமா. நம்ம ஒரு செயலை திரும்ப 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 நம்ம செஞ்சுட்டே இருக்கையில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கையில் அதுக்கான பவர் சக்தி கொடுங்க. அந்த காலத்தில் முனிவர்கள் வந்து வருஷக்கணக்காக தவம் இருக்கிறாங்கள, ஒரே சிந்தனை ஒரே விஷயத்துக்கு வேண்டி அவங்க தவம் இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ தவம் இருக்கையில் அவங்களுக்கு எப்படி வலிமை கூடுதோ அது மாதிரி தாங்க இதுவும். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் 21 நாள் 48 நாளுங்கிறது ஒரே வேண்டுதல் ஒரே சிந்தனையை நம்ம அதே டைமிங்கில் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது அந்த பிரபஞ்சத்துக்கு அது நம்ம வேண்டுதல் போய் சேருங்க. அது நம்மளுக்கு நிறைவேற்றி தர்றதுக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து சாமிகிட்ட வேண்டியாச்சு. அதே மாதிரி நான் எப்போவுமே எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வேண்டுதல்களை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்னோடய வியூவர்ஸான உங்களுக்கும் ஏன்னா நம்மளோட இத்தனை நாளாக வந்து நான் வேண்டுனது என்னோடதும் பிரச்சனைகளை மட்டும் நான் வேண்டிகிட்டு இருந்தேன். எப்போ நான் யூடியூப் தொடங்கி என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட ஆரம்பித்தனோ நம்மளோட காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே எல்லாம் நல்லதும் நடக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக எப்போவுமே உண்மையாக நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க.
ஏன்னா நம்மளோட காணொளி பார்க்குறவங்க அவங்களோட வேலையை மெனக்கெட்டு பார்க்குறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையின் போது உங்களோட வேண்டுதல்களையும் நான் கூட சேர்த்து வேண்டிக்கிறேங்க. நல்லபடியாக நம்ம டீ போட்டாச்சு. இன்றைக்கும் பிளாக் காஃபி தாங்க எங்கள் வீட்டில். பிளாக் காஃபி கிடையாது, பிளாக் சாயா. அப்புறம் கொண்டு வந்து பிளாக் சாயை கொண்டு வந்து அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் என்னோடய பிளாக் டீ எடுத்துகிட்டு வந்து சிட் அவுட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம சிட் அவுட்டில் உட்காந்துட்டு நம்ம அந்த டீ குடிக்கிறதே ரொம்ப ஒரு ரம்யமான அந்த குருவிகளோட சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நம்ம சிட் அவுட்டில் அந்த காஃபி டீ குடிக்கிறதோட ஃபீலே வேறு லெவலுங்க. ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக ஒரு அந்த காலை பொழுது இனிமையாக இன்னைக்கு போச்சுங்க. இவங்கள நான் உங்களுக்கு வந்து நில்லுமா நில்லுமா இங்கே பாருடி. இவங்கள வந்து நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்க. இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்க. ஹலோ சொல்லுமா, ஹலோ சொல்லு எல்லாருக்கும், ஹலோ சொல்லுமா. இன்னைக்கு இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவங்க இருக்காங்க வீட்டில். நான் சரி இவங்களை ஸ்பெஷலாக ஒரு நாளைக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி ஏதோ எனக்கு காட்டணும்னு தோணுச்சு, காட்டிட்டு சொல்லு. ஹாய் ஹாய். எங்கள் டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எங்கள் பூனையோட பேர் டுட்டுரு. டுட்டுரு வேணுமா? எங்கள் பூனையோட பேர் டுட்டுருங்க. இனி டெய்லி எங்கள் டுட்டுருவையும் நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். டாடா பை பை. டாட்டா பை பை சொல்லுமா டுட்டுமா. டாட்டா பை பை சி யூ. டாட்டா பை பை சி யூ. இந்த டுட்டுரு பூனை யாருக்காச்சும் வேணுங்களா? இந்த டுட்டுரு பூனையை நான் கொடுக்கலான் இருக்கேன். இந்த டுட்டுரு பூனையை கொடுக்கலான் இருக்கேன். யாருக்காச்சும் வேணுமா? டுட்டுரு பூனை கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? உனைய கொடுத்துடலாமா? டுட்டுரு உன்னை கொடுத்துடலாமா? யாருக்காச்சும் கொடுத்துடலாமா? சொல்லுமா. மாமம் வேணுமா? மம்மம் வேணுங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்னும் மம்மம் சாப்பிடல. மம்மம் வேணும். மம்மம் கொடுக்கா? என்னம்மா பார்க்குற? வேலை என்ன இருக்கு? பல்லியா பல்லியா? ஓகேங்க. எப்போவுமே டீ குடிக்கிற வீடியோவோட உங்களுக்கு நிறுத்திடுவேன். இன்றைக்கி நான் அடுத்ததாக என்ன பண்ணுறேங்கிற வீடியோவும் இதில் காமிச்சிருக்கேங்க. இன்றைக்கி நம்ம காலையில் டிஃபன் வந்து இட்லி தான் பண்ண போகிறோம். அப்போ இட்லி பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு வேண்டி எடுத்துட்டேங்க. எப்போவும் டீ குடிக்கிறதோட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவோம். இன்றைக்கி டிஃபன் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அப்போ இன்றைக்கி டிஃபன் வந்து காலையில் இட்லியும் சாம்பாரும் செஞ்சாச்சுங்க நேரத்துலேயே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி சாம்பார் தாங்க இன்றைக்கி எங்களோட டிஃபன். வாங்க சாப்பிட்லாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.